நீங்க ஒவ்வொரு முறையும் கோயம்பேடா இருக்கட்டும் அல்லது இன்னபிற மார்க்கெட்டா இருக்கட்டும் போய் வந்து இந்த கற்கள் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை வந்து கைப்பற்றினார்கள் செய்தியை எல்லா ஊடகங்களும் கொடுத்திருக்குது. அதற்கெல்லாம் இங்கே அதிகாரம் இருக்கிறது. பாலை கைப்பற்றுவதற்கும் அதிகாரம் இருக்கிறது. கடந்த வாரம் இதே மாதிரி வாழைப்பழத்துல எத்திஃபான் பயன்படுத்தி செயற்கையாக பழுக்க வைக்கிறார்கள் என்பதை என்னோட கேள்வி அது இருக்கட்டும். இப்ப நான் நேரடியா கேட்கிறேன், இதுக்கு அதிகாரம் இருக்கு இல்ல அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் வச்சுங்க. என்னோட கேள்வி, விஷத்தை குடிக்க முடியுமான்னு அமைச்சர் கேட்கிறார் சார். எது விஷயம்னு சொல்ல வேண்டிய இல்ல சார், எது விஷயம்னு அவர் சொல்லணுமா இல்லையா? இல்ல எதுக்கு சொல்றாருன்னா உதாரணமா சொல்றாரு. அதாவது பால்ல வந்து இவ்வளவு கலப்படம், சின்ன சாதாரண டாக்டர் சார் சொன்னார் இல்லையா, சாதாரண குழந்தை எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஒரு குழந்தையும் கூட பாதிக்கிறாங்க. அதனால இதுல வந்து இவ்வளவு கெமிக்கலை வந்து போடுறாங்களே, ரசாயனங்கள் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ரசாயனம் எதுல போடுறாங்க? பால்ல தான் கலக்குறாங்க. எந்த பால்ல? அவங்க தனியார் பால் கம்பெனி விக்கிறாங்களா அந்த பால்ல. அத இப்ப நாங்க எந்த தனியார் பால் கம்பெனிங்கறத சொல்ல வேண்டிய அவசியமும் கடமையும் தான் வந்து மாதிரி பால் எடுத்து இப்ப அனுப்பி இருக்காங்க. மைசூருக்கு அனுப்பி இருக்கு, கிண்டியில கொடுத்திருக்கு. மைசூருக்கு அனுப்பி ரிசல்ட் எல்லா இடத்துல ரிசல்ட் வந்துருச்சு. 2 நாள்ல ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அமைச்சர் சொல்றதுக்கு அப்புறம் எந்த கம்பெனி யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். ரிசல்ட் வரதுக்கு முன்பாகவே தண்டனைக்கு உட்படுவாங்க, வழக்கு தொடுக்கப்படும். ரிசல்ட் வரதுக்கு முன்பாகவே அமைச்சர் இத சொல்ற வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருகிறது? அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து அவர் கம்பெனியுடைய அரசாங்கோடைய பால் கட்டணம் திறந்து வைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடந்துட்டு இருக்கு. இத வந்து இல்ல சார், ஒரு சில அப்படிங்கிற ஒரு வாதத்தை பயன்படுத்துறாரு சார். மார்க்கெட்ல ஏராளமான தனியார் பால் நிறுவனங்கள். இன்னைக்கு ஒரு தனியார் கம்பெனி வந்து அவங்க இல்லன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ஊடகத்துல சொல்றாரு, ஒரு வாரம் கழிச்சு எல்லா ஊடகத்தை கூட்டிட்டு போறாங்கறாரு. நான் என்ன சொல்றேன், நீ ஊடகத்தை சந்திக்கும் போது அந்த ஊடகம் என்ன செய்யணும்? அப்பவே வண்டியில கூட்டிட்டு போய் ஊடகம் இல்ல சொல்றாரு. திரு செல்வராஜ், நான் என்னோட क्वेश्चन நான் திருப்பி என்னோட மை क्वेश्चन இஸ் மறைப்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. மை क्वेश्चन இஸ் வெரி கிளியர். என்னோட கேள்வி, ஒரு சில தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரு நுகர்வோரா நான் கடைக்கு போறேன், ஒரு 10-15 தனியார் நிறுவனங்களுடைய பால் அங்கே அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அமைச்சர் சொன்னாது கண்ணு முன்னாடியும் காதுலயும் வந்து போகும். இப்ப நான் எந்த பால் வாங்க வேண்டாம், அரசாங்க எந்த பால் சார், எந்த பால் சொல்லுங்க, பால் வாங்க, ஆவின் பால் வாங்க. ஆவின் பால் கிடைக்கிறது இல்ல சார், எல்லாருக்கும் கிடைக்குது. ஆவின் பால் 37 ரூபாய் கிடைக்குது. இவங்க எவ்வளவு விக்கிறாங்க? 43 ரூபாய் விக்கிறாங்க. 7 ரூபாய் அதிகமா விக்கிறாங்க. கொள்முதல் வந்து 28 ரூபாய் அரசாங்க வாங்குறாங்க. யாரும் தெரியாது, எல்லாமே திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆவின் பால் எவ்வளவு கொடுக்கப்படுது விநியோகத்துக்கு, நுகர்வோருக்கு? தனியார் பாலுடைய நுகர்வை தவிர்த்து ஆவின் பால் எல்லோரும் பெறக்கூடிய அளவுல ஆவின் பாலுடைய விநியோகம் இருக்குதா? முதல்ல 2 விஷயத்தை நான் மறுக்கிறேன். ஒன்னு, அமைச்சர் வந்து 5 நாட்கள் வரைக்கும் தனியார் பாலை வச்சு விற்கிறாங்க அப்படின்றாரு. சார் சொல்றது வந்து 15 நாள் வரைக்கும் வச்சு விற்கிறாங்க. எந்த தனியார் பால் நிறுவனங்களா பாலையாவது அதிகபட்சம் 2 நாட்களுக்கு மேல எந்த சில்லறை வணிகர்கள்ட்டையாவது வாங்கினாங்கன்னு சொன்னா நான் என் தொழிலை விட்டு போறேன், எங்க சங்கத்தையே நான் கலைச்சிட்டு போறேன் நான். ஆனா அதை நிரூபிக்கலன்னா அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணுவாரா? பால்வளத்துறை அமைச்சர் அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணுவாரா? கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அது பால் கம்பெனிக்காரர் கேக்குறாங்க. அவர் பால் முகவர்தான சொல்றாரு அமைச்சர். நுகர்வோர் இவர சொல்லலையே, பால் முகவர்கள் சொல்றாரு. பால் முகவர்கள் வாங்கி விக்கிறீங்களா? இல்ல தப்பு பண்ணாதீங்க. இல்ல சார், அந்த கம்பெனியோட 5 நாட்கள் இல்ல அத தடுக்க கூடியது நாங்க தடுக்க மாட்டோம். எங்கட்ட அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, நாங்க தடுக்க மாட்டோம். எந்த கம்பெனியும் சொல்ல மாட்டோம். ஒரு வாரம் பாருங்க, ஒரு வாரம் என்ன நடவடிக்கை எத்தனை தனியார் கம்பெனி போறாங்க பாருங்க. நான் ஸ்ட்ரைட்டா கேட்கணுமா? பல நேரங்கள்ல உணவு சார்ந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சமீபத்தில் நூடுல்ஸ் தடை பண்ணாங்க. திருப்பி அதே நூடுல்ஸ் மார்க்கெட்டுக்கு வருது. இப்ப நான் என்ன கேக்குறேன், முதல்ல சொன்னதும் அரசு தான், ஆட்சியாளர்கள் தான். என்னன்னு, அந்த நூடுல்ஸ்ல வந்து இந்த கெமிக்கல் எல்லாம் சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே அரசும் ஆட்சியாளர்களும் அந்த நூடுல்ஸ் மார்க்கெட்ல விடுறீங்க. நான் இன்னும் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன், நிறுவனங்களிடம் பேரம் பேசப்படுகிறதா? நிறுவனங்கள்ட்ட பேரம் பேசுவதற்கான நடவடிக்கைகளை செய்கிறார்கள் என்று அச்சம்
யார் கேட்டாங்க பணம் நிரூபிக்கணும். சிறைக்கு போயிடுவாங்க. நான் வந்து ஒரு क्वेश्चन திருப்பி வைக்கிறேன். திடீர்னு தேவையில்லாத அப்படிலாம் இல்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் சொல்றாங்க ஒழுக்கமா பேசணும். ஒழுக்கம் தவறி ஒரு பிரேக் அப்புறம் நான் அப்படி பேச கூடாது. நான் திருப்பி வரேன்.